திருப்பத்தூரில் பட்டப்பகலில் வீடு புகுந்து கொள்ளையடிக்க முயன்றவர் பெண்ணை இரும்பு ராடால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கமலநாதன் வழங்க கேட்கலாம். கமலநாதன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆரிப் நகர் பகுதியை சேர்ந்தவர் பஷீர். இவரது மனைவி ரேஷ்மா வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில இதனை அறிந்த மர்ம நபர் ரேஷ்மாவின் வீட்டுக்குள் திடீரென புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபடுறாரு. இதனை அறிந்த ரேஷ்மா கத்தி கூச்சலிடவே அந்த மர்ம நபர் அருகில் இருந்த இரும்பு ராடால தலையில பலமா தாக்கியுள்ளார். இதனால் மயக்கமடைந்த ரேஷ்மா கீழே விழுறாங்க. பின்னர் கண்ணியமிக்கும் நேரத்துல மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிடுறாரு. அலறம் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ரேஷ்மாவின் வீட்டில் சென்று பார்த்தபோது ரேஷ்மா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. பின்னர் அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கிறாங்க. பலத்த காயமடைந்த ரேஷ்மா உயிருக்கு ஆபத்தான நிலையில திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற ஒரு நிலையில இந்த சம்பவம் அறிந்த திருப்பத்தூர் உட்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் சௌமியா மற்றும் திருப்பத்தூர் நகர காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு விருந்து சென்று அந்த மர்ம நபர் யார், எதற்காக வீட்டில் இருந்த பெண்ணை இரும்பு ராடால் அடித்தார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. வீட்டில் இருந்த பெண்ணை தலையில் இரும்பு ராடால் பலமாக தாக்கி தப்பிச் சென்ற மர்ம நபரால் அப்பகுதியில் பெரும் அச்சமும் பரபரப்பும் காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கமலநாதன்.